25 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டிருப்பதாக சிலாகித்து பேசியிருக்கிறார் குடியரசுத் தலைவர். ஆனால் இன்னும் கோடானு கோடி மக்கள் வறுமையிலே உழன்று கொண்டிருக்கிறார்கள், விலைவாசி உயர்வால் அல்லல் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குடியரசுத் தலைவரின் பார்வைக்கு வரவில்லையோ என்கிற வேதனை மிஞ்சுகிறது. 3 கோடி வீடுகளை புதிதாக கட்டப்போவதாகவும் பெருமை பொங்க கூறியிருக்கிறார் குடியரசுத் தலைவர் அவர்கள். கடந்த பட்ஜெட்டின் போது, கடந்த கூட்டத்தொடரின் போது குடியரசுத் தலைவர் அறிவித்த பல அறிவிப்புகளை இந்த கூட்டத்திலும் அறிவித்திருக்கிறார். அதிலே ஒன்றுதான் இந்த வீடு கட்டும் திட்டம், பிரதமரின் வீடு கட்டும் திட்டம். கடந்த முறை 54,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதில் 32,400 கோடி மட்டுமே செலவழித்திருக்கிறது அரசு. சரிபாதியாக செலவை குறைத்து விட்டார்கள். 22,100 கோடி ரூபாய் செலவிடவில்லை. இதனால் இந்த பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் முழுமையாக நிறைவடையவில்லை. ஆங்காங்கே தொடங்கிய பணிகள் அப்படியே கிடக்கின்றன. ஒதுக்கிய நிதியும் விரயமாகிறது, மக்களுக்கு வீடும் கிடைக்கவில்லை, இலக்கும் எட்டப்படவில்லை என்பது எவ்வளவு வேதனைக்குரியது என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஒரு யூனிட்டுக்கு, அதாவது ஒரு வீடு கட்டுவதற்கு இந்திய ஒன்றிய அரசு 1,20,000 ரூபாய் தான் பொறுப்பேற்கிறது. 40% மாநில அரசு பொறுப்பு. அந்த வகையில் 70,000 ரூபாயும் கூடுதலாக 50,000 ரூபாயும் என 1,20,000 ரூபாய் மாநில அரசு தருகிறது. அத்துடன் மன்ரேகா திட்டத்தின்படி 100 நாள் வேலை திட்டத்தின்படி ஒரு 27,000 ரூபாய்க்கான பொறுப்பையும் மாநில அரசு ஏற்றுக்கொள்கிறது. 280 சதுர அடியிலே வீடு கட்டுவது என்கிற நிலையில் வெறும் 2,67,000 ரூபாயில எப்படி கட்டி முடிக்க முடியும் என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவேதான் சொல்லுகிறேன், இது வெறும் பகட்டு உரை, ஏமாற்றம் அளிக்கும் உரை. ஒரு சதுர அடிக்கு குறைந்தது 2,000 ரூபாய் என்று எடுத்துக்கொண்டால் கூட 280 சதுர அடிக்கு குறைந்தது 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. தமிழகத்திலே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கலைஞரின் கனவு திட்டம் என்கிற பெயரில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே வீடு கட்டி தரப்படுகிறது. மாநில அரசு அந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறது. ஆகவே பிரதமரின் பெயரால் வீடு கட்டும் இந்த திட்டத்திற்கு குறைந்தது 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதனை முழுமையாக கட்டி முடிப்பதற்குரிய அனைத்து பணிகளையும் கண்காணிக்க வேண்டும், ஆவண செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான்